ஜானவி, ஜானவி முழிச்சு பாரு. ஜானவி, இந்த பவுடர் பிரேம் அப்புறம் சீமாவோட கிளாஸ்லயும் இருந்துச்சு. ஜானவி, எல்லா ரூம்லயும் பால் கிளாஸ் இருக்கு. எல்லா கிளாஸ்லயும் அதே பவுடர். அந்த பவுடரால் தான் எல்லாரும் மயங்கிட்டாங்க. இல்ல, குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் யாரும் மயக்கமாக்கிட்டாங்க. யார் அப்படி பண்ணிருப்பாங்க? சந்துரான் எப்படி இருக்காரு? இந்த ராஜநாகத்துக்கு இப்ப தெரிய வரும் பாருங்க. எந்த பரத்வாஜ் குடும்பத்தை இவ இத்தனை நாள ஆட்டி படைச்சிட்டு இருந்தாலும் அதே குடும்பத்துக்கு அவங்களோட எதிரிகளை ஆட்டி வைக்கவும் தெரியும், அப்புறம் தோக்கடிக்கவும் தெரியும். இந்த ராஜநாகத்தால எங்களோட தாக்குதல்ல இருந்து தப்பிக்க முடியாது. இதெல்லாம் எனக்கு சரின்னு படல. ஒருத்தரை மறைஞ்சிருந்து தாக்குற பழக்கம் நம்ம யாருக்குமே தோணாது. நம்ம நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த ராஜ நாகத்துக்கிட்ட இருந்து நம்ம குடும்பத்தை காப்பாத்தி ஆகணுமே. அம்மா தாயே, எங்களோட இந்த செயலுக்கும் யோசனைக்கும் எங்களை மன்னிச்சிருங்க. கெட்ட சக்தி நல்ல சக்திக்கு இடையில நடக்கிற போராட்டத்துல அந்த அம்மா நமக்கு தான் துணையா இருப்பா. ஏன்னா அவங்க எப்பவும் தப்புக்கு துணை போக மாட்டாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடுங்கா. நீ சொல்றது சரிதான். ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. அக்கா, சித்தார்த்த நம்மள பாக்குறதுக்குள்ள நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம்க்கா. நீங்க இந்த நாடகத்தை நடத்தி உங்க நேரத்தை தேவையில்லாம வீணடிச்சுக்கிறீங்க. இதனால எதுவும் ஆக போறதில்ல. பாக்கலாம். இப்போதைக்கு உன் யோசனை உன்கிட்டயே வச்சுக்கோ. ஏன்னா இப்ப உண்மையான நாடகம் கீழே ஆரம்பிக்க போகுது. நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி, என்ன உங்களால என்னைக்கும் ஜெயிக்கவே முடியாது. இதுக்கு காலம் பதில் சொல்ல. ரோகிணி, ரோகிணி, சீக்கிரமா கீழே வா. அழைப்பு வந்துருச்சு, சீக்கிரம் போ. எனக்கு எதிரா இவங்க என்ன பிளான் போட்டு வச்சிருக்காங்க? ரோகிணி, சித்தார்த் எங்க இருக்காரு? நாம இந்த நாகத்துக்காக 2 இடத்துல பவுடர் போட்டு வச்சிருக்கோம். ஒருவேளை ஒண்ணுல தப்பிச்சாலும் அது இன்னொன்னுல நிச்சயமா மாட்டிதான் ஆகணும். அம்மா தாய், நீங்க தான் எங்க குடும்பத்துக்கு துணையா இருக்கணும்.
அந்த மகாதேவி மேல நம்பிக்கை வைங்கக்கா. அவங்க பக்தர்களுக்கு ஓரளவுக்கு கெடுதல் நடக்கிறது தான் அவங்க விரும்புவாங்க. ரோகிணி, நீ எங்க இருக்க? இருங்க சித்தார்த், ஏதோ வந்துட்டேன். இந்த நாகம் ரொம்ப புத்திசாலி. அது சாமர்த்தியமா தப்பிச்சு போயிட்டு இருக்கு. ஒருவேளை நாம போட்ட பிளான் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா? அம்மா தாயி, இப்ப கடைசியா இது மட்டும்தான் இருக்கு. ஒருவேளை அவ காலடியை இந்த இடத்துல வச்சு விழுந்தா கூட எங்க பிளான் நிச்சயமா வெற்றி அடைஞ்சிருமா? ஜெய் மகாதேவி, ஜெய் மகாதேவி. ரோகிணி, ரோகிணி, சித்தார்த், ரோகிணி, ரோகிணி, என்னாச்சு? நீ எப்படி கீழே விழுந்த? இந்த வீட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு? என்னாச்சு? உனக்கு நெத்தியில் அடிபட்டு இருக்கு, ரத்தம் வருது. நீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா ரோகிணி? நான் நல்லதா இருக்கேன். ஒண்ணு பண்ணு, நீ டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. நான் என் ரூமுக்கு இல்ல கூட்டிட்டு போறேன். வேண்டாம் சித்தார்த், எனக்கு எதுவும் இல்ல. இல்ல ரோகிணி, ப்ளீஸ், நீ என் கூட வா. வா, சீக்கிரம் ஃபோன் பண்ணு. நான் இப்பவே பண்றேன். வா போலாம். சித்தார்த், நான் நல்லதா இருக்கேன். நீ வா. இதெல்லாமே இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான். அதுக்கப்புறம் சித்தார்த் உன் மேல வச்சிருந்த காதல முழுசா வெறுக்க ஆரம்பிச்சிருவாரு. ஒண்ணு இல்ல. போதும் சித்தார்த். தேங்க் காட், அடி பலமா படல. டாக்டர் வந்தாருன்னா நிச்சயமா ஏதாவது மாத்திரை கொடுப்பாரு. என்னால மனுஷங்க போடுற மாத்திரையை சாப்பிட முடியாது. ஒருவேளை நான் அதை சாப்பிட வேண்டியது இருந்தாலும் அந்த பாங்க குடிச்ச மாதிரி என் தொண்டையில இதை மறைச்சு வச்சுப்பேன். நீ ரெஸ்ட் எடுத்துக்க. ஸ்ருதி டாக்டரை கூப்பிட்டாலா இல்லையான்னு பார்த்துட்டு வரேன். நீங்க எங்கேயும் போகாதீங்க. ரோகிணி, இப்போ உனக்கு உடம்புக்கு முடியல, தலையில அடிபட்டு இருக்கு. இதுக்கப்புறம் உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். தன்னோட ரோகிணியை விட்டுட்டு சித்தார்த் எங்க போறான்? ஏன்னா சித்தார்த் இல்லாம ரோகிணி முழுமையாக மாட்டான். அப்புறம் ரோகிணி இல்லாம சித்தார்த். தெரியும்.
நான் சொன்னதுக்கு அர்த்தம் இந்த விஷயம் யாருக்கும் தெரியாதது இல்ல. சித்தார்த்தா ரோகிணிய அதிகமா காதலிக்கிறாரு. அப்புறம் ரோகிணியும் சித்தார்த்தா அவளை விட அதிகமா காதலிக்கிறா. அப்புறம் யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி, சித்தார்த்தையும் ரோகிணியும் யாராலையும் பிரிக்கவே முடியாதா? நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டேன். இந்த ரோகிணி டாக்டரை கூப்பிட்டுருக்காளா? இல்ல, டாக்டருக்குலாம் எந்த அவசியமும் இல்ல. நான் நல்லா இருக்கேன். ஏன் அவசியம் இல்ல? உங்க நிலைமையை பாருங்க ரோகிணி. உங்க வெகுளிதனத்தை பயன்படுத்திக்கிட்டு யாரோ உங்களோட விளையாடிட்டு இருக்காங்க, அது கூட உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதோட அவங்க யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அவங்கள எதிர்க்கிறதுக்கு நீங்க நிச்சயமா குணமாகணும்ல. ஸ்ருதி சொல்றது சரிதான். ரோகிணி, நீங்க சீக்கிரமா குணமாயிடுங்க. அதுக்கப்புறமா நாம சேர்ந்து யார் இந்த மாதிரி பண்ணாங்களோ அவங்கள எதிர்த்து நிக்கலாம். இல்லனா அவங்கள அழிச்சிடலாம். யார் இந்த குடும்பத்தோட இப்படிப்பட்ட ஒரு விளையாட்டு விளையாடுறாங்களோ அவங்களுக்கு அவங்க பண்ணதுக்கான தண்டனை நிச்சயமா கிடைக்கும். நாம அவங்களுக்கு தண்டனையை வாங்கி கொடுக்கலாம். Trust me. என்னைக்குமே வெற்றி உண்மைக்கு மட்டும்தான் கிடைக்கும். இப்போதைக்கு நீங்க நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சரிங்களா ரோகிணி? நான் பாக்குறேன். சித்தார்த், அந்த காலத்துல நான் சின்ன பையனா இருக்கும்போது அப்ப ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல டாக்டரா வேஷம் போட்டேன். இன்னைக்கு நான் உண்மையிலே டாக்டர் ஆகணுமா? என்னோட முதல் பேஷண்ட் பாம்பா புள்ள. எனக்கு எல்லாமே பதறுதுமா. நீங்க கவலைப்படாதீங்க. அந்த அம்மன் மேல நம்பிக்கை வைங்க, எல்லாமே சரியாயிடும். நீங்க சித்தார்த் கிட்ட தான் கொஞ்சம் பத்திரமா நடந்துக்கணும். ஒருவேளை அவர் உங்களை கண்டுபிடிச்சிட்டாருன்னா அப்புறம் இந்த வெற்றி நம்ம கையில இருந்து தவறி போயிடும். புரிஞ்சுதா? சரியா நடந்து முடிகிற வரைக்கும் டென்ஷன் இருக்கதான் செய்யும். அந்த பாபா கொடுத்த விபூதியை எப்படியாவது அந்த நாகத்தை சாப்பிட வைக்கணும். இதனால அந்த அந்த ராஜநாகத்துடைய சக்தி குறைஞ்சிரும். அந்த தாயோட ஆசீர்வாதம் நமக்கு எப்பவுமே இருக்கும். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீங்களும் கேலண்டரும் சேர்ந்து இந்த வேலையை ரொம்ப நல்லபடியா செஞ்சு முடிப்பீங்க. நாங்க அஸ்வினி ஹேர் ஆயில ட்ரை பண்ண சொல்லி சில பேர்கிட்ட கொடுத்தோம். ரிசல்ட்ஸ் இப்ப பாப்போமா? அஸ்வினி பாராசூட் அட்வான்ஸ்ட் உலகை கவருங்கள் உங்கள் நல்ல முடியால். வாங்க டாக்டர், பாருங்க, படிக்கட்டுல இருந்து வழுக்கி கீழே விழுந்துட்டாங்க. என்ன இது? டாக்டரை கூப்பிட வேண்டாம்னு சொன்னல சித்தார்த். கொஞ்சம் புரிய வைங்க. தலையில அடிபட்டா செக்அப் பண்ணி தானே ஆகணும். கடவுள் புண்ணியத்துல அது உள்காயமா இருந்துடக்கூடாது. அப்புறம் ஃபியூச்சர்ல காம்ப்ளிகேஷன் ஆயிடும்ல. ரோகிணி, ப்ளீஸ் செக்அப் பண்ணிக்க. நான் நல்லா இருக்கேன் சித்தார்த். எனக்கு எங்கேயும் வலிக்க கூட இல்ல. வலி இப்ப வராது, அப்புறமா தான் வரும். ஏன்னா டாக்டர் இப்பதானே சொன்னாரு. அது இப்ப கவனிக்கலன்னா அப்புறமா ப்ராப்ளம் ஆயிடும். நீங்க தானே சொன்னீங்க டாக்டர்.
கூடாது ப்ளீஸ். நான் நல்லா இருக்கேன் ரோகிணி, சித்தார்த். நீ செக்அப் பண்ணி தான் ஆகணும். இப்பதான் நீ பெரிய பிரச்சனையில இருந்து மீண்டு வந்திருக்க. இதுக்கு மேல உன் ஹெல்த் விஷயத்துல நாங்க எந்த ரிஸ்க்கும் எடுக்க போறதா இல்ல. ப்ளீஸ் செக் பண்ணிக்க. வாங்க நான் சார். பாக்குறேன். இங்க பாருங்க, காயம் ஒன்றும் ஆழமாலாம் இல்ல. இருந்தாலும் நான் கொஞ்சம் மருந்துகளை கொடுக்குறேன். இல்ல வேண்டாம் சித்தார்த், உங்ககிட்ட வேண்டான்னு சொல்லுங்க. இவ ஏன் மருந்து சாப்பிட இப்படி மறுத்துக்கிட்டு இருக்கா? அப்படின்னா மனுஷங்க சாப்பிடுற மருந்து இவளுக்கு ரிவர்ஸா வேலை செய்யும் தான் நினைக்கிறேன். அப்ப இவளுக்கு இன்ஜெக்ஷன் போட்டே ஆகணும். ரோகிணி சொல்றதும் சரியா தான் இருக்கு. இவங்க மாத்திரை போட்டுக்கிட்டாங்கன்னா வாயெல்லாம் கசப்பா இருக்கும். அப்போ டாக்டர், நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, இவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுருங்க. அப்படியே செய்யறேன். இல்ல இல்ல, நான் போட்டுக்க மாட்டேன். சித்தார்த் வேண்டான்னு சொல்லுங்க, நான் இன்ஜெக்ஷன்லாம் போட்டுக்கவே மாட்டேன். ரோகிணி ப்ளீஸ் இன்ஜெக்ஷன் போட்டுக்கோ. நான் தேவையில்லாம இவளுக்கா பயந்தேன். எங்களை பார்த்து இப்ப பயப்படுறா. இந்த காயத்தை நீங்க இவ்வளவு லேசா எடுத்துக்கிறீங்க? நீங்க மனுஷதானே இல்ல வேற யாரோவா? நான் என்ன சொல்ல வரேன்னா, மனுஷங்களுக்கு இப்படி அடி ஏற்பட்டா ரொம்ப வலிக்கும் இல்ல, அந்த வலியை அவங்களால தாங்கிக்கவே முடியாது. இவங்களுக்கு வலிக்கலன்னா எனக்கு தெரிஞ்சது உள்காயம் தான் அர்த்தம். ரோகிணி அடம் பிடிக்காம ப்ளீஸ் இன்ஜெக்ஷனை போட்டுக்கோ. இது ஏன் மேல சத்தியம். நான் மட்டும் இப்ப வேண்டான்னு சொன்னா சித்தார்த்துக்கு என் மேல சந்தேகம் ஏற்படல. என்ன யோசிச்சுட்டு இருக்க ரோகிணி? அம்மா தாயி, நாங்க இதுவரைக்கும் என்னெல்லாம் பண்ணணும் அது எல்லாமே உங்க துணையோட தான். இனிமேலும் நீங்க எப்போ எங்க கூட துணையா இருப்பீங்கன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். நாங்க உங்களை மட்டும்தான் நம்பி இருக்கோம். தேங்க்யூ. மகாதேவி, எனக்கு கொஞ்ச நேரத்துல எங்களுடைய பிளான் வெற்றி அடைஞ்சிரும். இந்த இன்ஜெக்ஷன் மூலமா பாபாவுடைய விபூதி இந்த மோசமான நாகத்தோட உடம்புக்குள்ள போயிடும். இந்த விபூதி இந்த நாகத்தோட சக்தியையும் குறைச்சிரும், மயக்கமாகவும் வச்சிருக்கும். இப்ப நீங்க நிம்மதியா தூங்குங்க. ரோகிணி இப்ப எப்படி இருக்கு? சித்தார்த், அது நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க டாக்டர் இருக்காரு, அதனால வீட்டுல இருக்கிற மத்தவங்களையும் செக்அப் பண்ணுங்களேன். மயக்கமா இருக்காங்கல்ல. ஆமா அதுவும் சரிதான். ரோகிணி நீ ரெஸ்ட் எடுத்துக்க, நான் டாக்டர் சாரை கூட்டிட்டு போறேன். வாங்க போவோம். போலாம் போலாம், நாங்க வரோம். ரோகிணி, என்னாச்சு? மயக்கம் வருதா? கஷ்டமா இருக்கா? கண்டிப்பா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அந்த இன்ஜெக்ஷன்ல மருந்தோட சேர்த்து பாபா விபூதியும் கலந்திருக்கு. இன்ஜெக்ஷன் ஐடியா எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுல? என்னுடைய ஐடியா தான். ஏன்னா எனக்கு தெரியும், உன் வாய் வழியா எது கொடுத்தாலும் உனக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட போறதில்ல. உனக்கு ஏதாவது சாப்பிட வேண்டாம்னு தோணுச்சுன்னா அத நீ உன் தொண்டையிலேயே ஒரு இடத்துல சேர்த்து வச்சுப்ப, அப்படிதானே? ஆனா இப்ப எந்த புண்ணியமும் இல்ல. இன்ஜெக்ஷன் மூலமா அந்த விபூதிய உன் உடம்புக்குள்ள நரம்பு வழியா ஏத்தியாச்சு.
அந்த விபூதியால உன்னுடைய சக்தி எல்லாமே பலவீனமாக போகுது. ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? நல்லா ஓய்வு எடுத்துக்கோ. அப்படியே அந்த இன்ஜெக்ஷன்ல இன்னொரு சிறப்பம்சம் இருக்கு. அதுல மயக்க மாத்திரையும் கலந்துதான் போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த விபூதி வேலை செய்ய ஆரம்பிக்கிற வரைக்கும் நீ இங்க இருந்து எந்திரிச்சு நிக்கவும் முடியாது, ஏடா கூடமா எந்த வேலையும் செய்ய முடியாது. சுதா சுதா சுதா